வணக்கம். இறைவனுக்கு படைக்க எடுத்துச் சென்ற அமுது கீழே விழுந்ததால் தன்னுயிரையே கொடுக்க துணிந்த ஒரு சிவபக்தரின் உண்மை கதையை இன்று பார்க்கலாம். சோழ நாட்டில் கணமங்கலம் என்ற அழகான ஊரில் தாயனார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவரும் அவரது மனைவியும் சிவபெருமானை உயிராக நேசித்தார்கள். தினமும் நல்ல சம்பா அரிசி, செங்கீரை, மாவடு வைத்து சிவபெருமானுக்கு அமுது படைப்பதை தங்கள் வாழ்க்கையின் முக்கிய கடமையாகக் கொண்டார்கள். ஒரு நாள் கூட இந்த தொண்டை அவர்கள் தவறவிடவில்லை. அவர்களின் பக்தியை உலகுக்குக் காட்ட சிவபெருமான் ஒரு சோதனையைத் தொடங்கினார். பெரும் செல்வந்தராக இருந்த தாயனார் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா செல்வத்தையும் இழந்தார். வறுமை வந்தாலும் சிவபெருமானுக்குச் செய்யும் சேவையை மட்டும் அவர் நிறுத்தவில்லை. வாழ்க்கைக்காக கூலி வேலைக்குச் சென்று நெல் அறுக்கும் வேலை செய்ய ஆரம்பித்தார். கூலியாக கிடைத்த நல்ல செந்நெல்லை இறைவனுக்காகவும் சாதாரண நெல்லை தங்களுக்காகவும் வைத்துக் கொண்டார்கள். ஒருநாள் கூலியாக கிடைத்த நெல் முழுவதும் செந்நெல்லாகவே இருந்தது. அதையும் முழுவதும் இறைவனுக்கே படைத்தார். தாங்கள் கீரை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். சில நாட்களில் கீரையும் கிடைக்கவில்லை. தண்ணீர் குடித்தே பசியை அடக்கிக் கொண்டார்கள். ஒருநாள் நைவேத்திய பொருட்களை ஒரு கூடையில் வைத்து கோயிலுக்கு புறப்பட்டார்கள். பல நாட்கள் பட்டினி இருந்ததால் தாயனாருக்கு நடக்கவே முடியவில்லை. அவர் கீழே விழப்போக மனைவி அவரை தாங்கினார். ஆனால் கையில் இருந்த அமுது அனைத்தும் தரையில் சிதறி விழுந்தது. இனி இறைவனிடம் என்ன முகம் காட்டுவேன் என்று துடித்த தாயனார் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு செய்தார். அவரது மனைவி செய்வதறியாமல் இறைவனை மனமுருகி வேண்டிக் கொண்டார். அப்போது தரையில் இருந்த வெடிப்பிலிருந்து சிவபெருமானின் திருக்கரம் வெளிவந்து தாயனாரின் கையை பிடித்தது. தரையில் விழுந்த மாவடுவை இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர்த்தும் தெய்வீக ஓசை கேட்டது. உடனே சிவபெருமானும் உமாதேவியும் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து தாயனாரின் பக்தியை பாராட்டி சிவலோகப் பேற்றை அருளினார்கள். அறிவாளால் தன் கழுத்தை அறுக்கத் துணிந்ததால் அவர் அறிவாட்டாய நாயனார் என்று புகழப்பட்டார். உண்மையான பக்தி என்றென்றும் இறைவனால் காக்கப்படும் என்பதை இந்த வரலாறு நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த அரிய ஆன்மீக வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதேபோல் 63 நாயன்மார்கள் வரலாறு, பாடல் பெற்ற ஸ்தலங்கள், சிவபெருமானின் திருவிளையாடல்கள், ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட கோவில் அதிசயங்கள் போன்ற அரிய தகவல்களை எளிய தமிழில் தொடர்ந்து தெரிந்து கொள்ள டைப்போபீடியா யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐ அழுத்துங்கள். அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்கள் ஆதரவும் அன்பும் ஊக்கமும் எங்களுக்கு மிகவும் முக்கியம். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.